ஹலோ கைஸ், வெல்கம் டு கோயின் ட்ரேட் அகாடமி. இன்றைக்கி இந்த வீடியோ நாங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், இசட் கேஷ் யூஎஸ்டிடியோட ஒரு அப்டேட் தான் இன்றைக்கான இந்த வீடியோ நாங்கள் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ வந்து இந்த இசட் கேஷ் யூஎஸ்டிடி அப்படின்றத பார்ப்போம். இப்போ இது வந்து கரண்ட்டாக ட்ரேட் ஆகுது. எங்களுக்கு $334 வந்து எங்களுக்கு கரண்ட்டாக ட்ரேட் ஆகிக்கணும் இருக்குது. இப்போ இந்த கோயின் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஃபுல் எங்கேஜ் பேட்டர்னோட பிரேக் அவுட் பண்ணியிருக்குது. எங்களுக்கு ஃபாலோயிங் வாட்ச் பேட்டர்ன் அப்படி இல்லைன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து புல்லிஷ் ஸ்ட்ரைக் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லலாம். சரியா, இது வந்து எங்களுக்கு அதோடைய ஆல் டைம் ஹையில் இருந்து ஆல்மோஸ்ட் 74% வந்து டம்ப் ஒன்று தந்துட்டு தான் இப்போ வந்து மக்கள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் பிரேக் அவுட் கொடுக்குறாங்க. சரியா, இதே பிரேக் அவுட் சினாரியோஸ் வந்து வேறு கொஞ்சம் நடந்துருக்காங்க. எஸ், இது பிரேக் அவுட் சினாரியோ டொஜிகோவில் காட்டுறேன் உங்களுக்கு. டொஜிகோயினில் ப்ரீவியஸாக பாருங்கள். ப்ரீவியஸாக மார்க்கெட் வந்து எங்களுக்கு நல்ல ஒரு ஹைப் ஒன்று தந்துட்டு எங்களுக்கு என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் ஃபெப்ரவரிலேருந்து மே வரைக்கும் எங்களுக்கு வந்து மார்க்கெட் மே ஏப்ரல் அந்த சீசன் வரைக்கும் எங்களுக்கு மார்க்கெட் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் ஒரு டம்ப் போட்டு கொடுக்குறாங்க. இது கொடுத்த டம்ப் வந்து ஒரு 50% இருக்குது. சரியா, 50%க்கு பின்னால் மார்க்கெட் எங்களுக்கு என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் இந்த ட்ரெண்ட் லைனை வந்து பிரேக் அவுட் பண்ணுறாங்க. இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணுறதுக்கு பின்னால் எங்களுக்கு எங்கே இருந்து ஆல்மோஸ்ட் 10x 1091% கிட்ட எங்களுக்கு வந்து பம்பாக இருக்குது. அப்போ இப்போ ஜெக் இருக்கிற கரண்ட்டான சிச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா ஜெக் வந்து ஆல்ரெடி எங்களுக்கு வந்து அக்யூமுலேஷன் ஃபேஸை வந்து பிரேக் அவுட் பண்ணி எங்களுக்கு வந்து மார்க்கெட் மேலே மூவ் ஆகிருப்பாங்க. பிரேக் அவுட் பண்ண கேனல் வந்து இதிலிருந்து ஆல்மோஸ்ட் எங்களுக்கு 1200% கிட்ட எங்களுக்கு வந்து பம்ப் ஆகிருப்பாங்க. அப்போ நாங்கள் இப்போ வந்து இந்த பிரேக் அவுட்டில் இருந்து நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் நாங்கள் இதுலேருந்து 10x வச்சுருவீங்க. 10x சிஸ்டம் சொன்னால் கிட்டத்தட்ட $2500 வரைக்கும் கிட்ட வருது. கிட்டத்தட்ட $2750 அது வரைக்கும் மார்க்கெட் வந்து வருது. நாங்கள் வந்து 10x அப்படின்னு சொல்லி வச்சுன்னு சொன்னால் நாங்கள் வந்து 10x வரைக்கும் போக தேவையில்லை. நாங்கள் வந்து லோ ரிஸ்க் எடுக்கும் 5x வரைக்கும். ஓகே, 5x வரைக்கும் பார்த்தோம்னு சொன்னால் கிட்டத்தட்ட $1500 வரைக்கும் இந்த கோயின் வந்து மூவ் ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. அது எப்படி சொல்கிறீங்கன்னு சொன்னால் இப்போ வந்து நாங்கள் ப்ரீவியஸாக பார்த்தோம்னா ப்ரீவியஸாக ஹிஸ்ட்ரி ரிப்பீட் வரக்குள்ள மார்க்கெட் வந்து எங்களுக்கு என்ன செய்யும் சொன்னால் ஆல்மோஸ்ட் அதே லெவலுக்கு வந்து மார்க்கெட் பம்ப் ஆகும். இப்போ இங்கே பாருங்கள், இங்கே வந்து எங்களுக்கு இதே மாதிரி 10 லைன் பிரேக் அவுட் நடந்திருக்குது. இப்போ 10 லைன் பிரேக் அவுட் நடந்ததுக்கு பின்னால் தான் எங்களுக்கு இங்கேருந்து 1200% சம்திங் எங்களுக்கு வந்து பம்ப் ஆகிருக்கும். சாரி, இந்த 10 லைன் பிரேக் அவுட்லேருந்து எங்களுக்கு 1700% சம்திங் பம்ப் ஆகிருக்குது. சரியா, எங்களுக்கு வந்து $39 இருந்து $750 ஐ திங்க் ஆல் டைம் ஹை. எஸ், $750 வந்து எங்களுடைய ஆல் டைம் ஹையாக இருக்குது. $750 வந்து எங்களுடைய ஆல் டைம் ஹையாக இருக்குது. அப்போ ஆல்மோஸ்ட் 1700 ஆல்மோஸ்ட் 17x வந்து மார்க்கெட் வந்து பம்ப் ஆகிருக்காங்க. அப்படி இல்லை எங்களுக்கு வந்து 10x தான் வைக்கணும் அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு வந்து தாராளமாக 10x வைக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் இன்னும் ஒரு மெத்தட் இருக்குது. அது என்னென்னு சொன்னால் உங்களுக்கு வந்து ஹாஃப் ப்ராஃபிட்டாக வந்து 5xலையும் ஹாஃப் ப்ராஃபிட்டாக வந்து 10xலையும் வந்து உங்களுக்கு வந்து செல் பண்ணிக்கொள்கிற மாதிரி அப்படி மாதிரியும் உங்களுக்கு வந்து செட் பண்ணிக்கொள்ளலாம். ரெண்டையும் வந்து புக் பண்ணிக்கொள்ளலாம். ஹாஃப் ப்ராஃபிட்டை நீங்கள் வந்து ஒரு $1500 ஹாஃப் ப்ராஃபிட்டை வந்து நீங்கள் வந்து ஒரு $2500 அதில் மாதிரி நீங்கள் வந்து ப்ராஃபிட்டை புக் பண்ணுறதுக்கு மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணிக்கொண்டீங்கன்னு சொன்னால் ஓகே. சரி, அப்போ இப்போ வந்து உங்களுக்கு பை பண்ணலாம். எஸ், இப்போ வந்து பை பண்ணலாம். இப்போ வந்து RSI நான் உங்களுக்கு டபுள் பண்ணி காட்டுறேன். RSI பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து ஷார்ட் டேர்ம் டைம் பீரியட் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து இது ஷுவராக ஒரு பியரிஷாக தான் இருக்கும். அதே நீங்கள் ஒரு லாங் டேர்ம் டைம் ஃப்ரேமில் பாருங்கள். லாங் டேர்ம் டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னு சொன்னால் RSI வந்து எங்களுக்கு டிஸ்கவுண்ட் லெவலில் இருந்து இப்போ இந்த பிரேக் அவுட்டுக்கு பின்னாடி எங்களுக்கு வந்து ப்ரீமியம் லெவலுக்கு மாதிரி இருக்குது. பட் எங்களுக்கு இன்னும் ஓவர் சோல்டுக்கு போகல. சரியா, ஓவர் போட்டுக்கு போகல. இப்போ இந்த ஓவர் போட்டுக்கு போகக்குள்ள எங்களுக்கு வந்து மார்க்கெட் நல்ல ஒரு புஷ் ஒன்று கொடுத்துருக்கும். சரியா, இங்கே ப்ரீவியஸாக எங்களுக்கு இந்த இடத்துலலாம் ஓவர் சோல்டு நடந்திருக்குது. நல்ல ஒரு ஓவர் சோல்டு நடந்திருக்குது. அதுக்கு பின்னால் கொடுத்த பம்ப் வந்து ஆல்மோஸ்ட் 1100% சம்திங் எங்களுக்கு வந்து பம்போட கொடுத்துருக்குறாங்க. அது வந்து 2019 2021 மே வரைக்கும் எங்களுக்கு இந்த பம்ப் கொடுத்துருக்குது. அப்போ நாங்கள் வந்து இப்போ இருக்கிற சீசன் வந்து என்னென்னு சொன்னால் ஏப்ரல் சீசன். இந்த சீசனில் வந்து மோஸ்ட் ஆஃப் த ஆல்ட் கோயின்ஸ் அது இல்லாமல் லார்ஜ் கேப் கோயின்ஸ் வந்து பிரேக் அவுட் வந்து நடக்கும், பம்ப் வந்து ஆகும். சரியா, அப்போ நீங்கள் வந்து இந்த பம்புக்கு முன்னுக்கு நீங்கள் பை பண்ணணும்னு சொன்னால் உங்களுக்கு வந்து இப்போ ஒரு
சரியான ஒரு டைமாக இருக்கும் நீங்கள் வந்து பை பண்ணி வைக்கிறது. நீங்கள் வந்து பை பண்ணி வச்சிங்கன்னு சொன்னால் இது வந்து ஒரு லாங் டர்மாக தான் இருக்கும். லாங் டர்ம்னு சொன்னால் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வித்தின் 1 மந்த்தில் வரலாம், இல்லைன்னு சொன்னால் 2 மந்த்ஸ், 3 மந்த்ஸ், 6 மந்த்ஸ், 1 இயர் அந்த மாதிரிலாம் ஆகலாம். சரியா? பட் உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வரும். இதில் வந்து ப்ராஃபிட் வரும். சரியா? இந்த மூவ்க்கு வந்து எங்களுக்கு எவ்வளோ நாள் டைம் பீரியட் எடுத்துருக்குதுன்னு சொன்னால் செப்டம்பர் டு நவம்பர் ஆல்மோஸ்ட் 2 மந்த்ஸில் வந்து எங்களுக்கு பிரேக் அவுட்டுக்கு பின்னால் ஒரு நல்ல ஒரு பயங்கரமான ஒரு புஷ் ஒன்று கொடுத்துருக்குது. சரியா? அப்போ எங்களுக்கு வந்து இதில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் 1 to 2 மந்த்ஸில் எங்களுக்கும் இதில் ப்ராஃபிட் வரதுக்கு மாதிரி எங்களுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணி கொள்ளலாம். சரியா? ஜூலை அந்த சீசன் வரைக்கும் மார்க்கெட் எங்களுக்கு என்ன செய்யும் சொன்னால் திருப்பி டம்பாக ஸ்டார்ட் ஆகிடும். சரியா? அப்போ அதுக்கு முன்னுக்கு வந்து இது பம்ப் ஆகிச்சுன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டை புக் பண்ணி கொடுத்த மாதிரி இருக்கும். ஓகே உங்களுக்கும் இந்த மாதிரி கிரிப்டோ கரன்சி பற்றி படித்து நீங்களும் கிரிப்டோ கரன்சி பேசிக் டு அட்வான்ஸ் ஃபுல்லாக லேர்ன் பண்ணி நீங்களும் ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக ஆகணும் அப்படின்னு சொல்லி விருப்பமுள்ளவராக இருந்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய கோயின்டேட் அகாடமி உங்களுக்காக கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். அந்த கோர்சஸில் ஜாயின் பண்ண விரும்பினாக்கள் மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரியுது நம்பரை கான்டாக்ட் பண்ணி உங்களுடைய சீட்ஸை புக் பண்ணிக்கொள்ளுங்க.